ஏன்னா, எப்ப யூஸ் இல்லையோ அப்ப நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ம். எல்லாம் க்ளவுட் ஸ்பேஸ் தானே. ம். ஃப்ரீயா கிடைக்குது. ம். ஓகே. 73ல ம். ஆ என்ன சொல்றாரு படிங்க? 23 சொன்னீங்க. சங்கீதம் 73 2ல இருந்து. ம்ஹ்ம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடு தள்ளாடுதலுக்கும், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருக்கிறது. யார் மேல பொறாம கொள்றாரா? துன்மார்க்கரின். துன்மார்க்கர் மேல் பொறாம இருக்கா? ஏன் ம்ஹ்ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வர சீக்வென்ஸ் ஆஃப் திங்ஸ் பத்தி ம்ஹ்ம். ம்ஹ்ம். சொல்றாரு. ஆ நரர்ப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். நரர்னா யாரு? நரர்னா நரர்னா மக்கள். கஷ்டப்படுறவங்களா? ம். காமன் பீப்பிள், காமன் மேன். அதான் காமன். நரர். ம்ஹ்ம். இங்கிலீஷ்ல ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, காமன் மேன்ஸ் பர்டன். ஓகே. ம்ஹ்ம். ம். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக் கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். ம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்பு விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க விரும்புறாங்க. ம். அதுக்கும் மேலயே என்ன பண்ணுதாம்? நடக்குது. ம். நடக்குது சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு? ம்ஹ்ம். துன்மார்க்கம். துன்மார்க்கர்களுக்கு. ம். ஓகே. அவர்கள் சீர்கெட்டுப் போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். ம். இருமாப்பாய் பேசுகிறார்கள். ம். தங்கள் வாய் வானமட்டும் எட்டப் பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ம். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் ம். அவர்களுக்குப் பரிபூரணமாய் சுரந்து வரும். தண்ணீர்கள் தேவன். என்னதான்? தண்ணீர்கள்னா என்னது? ஆசீர்வாதம். ம்ஹ்ம். வந்து ம்ஹ்ம். என்னதான்? அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குதாம். ம்ஹ்ம். ஓகே. அவங்க ம். என்ன சொல்றாங்க? ம்ஹ்ம். they say ம்ஹ்ம். 11. ம். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதைப் பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். ம். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியைப் பெருகப் பண்ணுகிறார்கள். எப்படி வாழ்றாங்களா அவங்க? ம்ஹ்ம். சுக ஜீவிகளாய் சுகஜீவி. ம்ஹ்ம். வாழ்ந்து ஆஸ்தியை ம்ஹ்ம். பெருக பண்ணிக்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷம், லாவிஷ், ம்ஹ்ம். செம்ம சூப்பரா இருக்காங்க. ஜாலியா ம். இருக்காங்க. ம். துன்மார்க்கர்கள். அவங்களுக்கு ம். அழிவே கிடையாது. சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். இத இத இந்த மாரி தான் யாருக்கு வந்து இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களுக்கு பார்க்குறாங்க. யோசிச்சு ம். பாருங்க. நான் இப்ப கூட நான் காலைல கிளாஸ் நடத்தும்போது கூட கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. ம். ஓகே. ம். அவர்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "ஆமாப்பா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க நெறைய பேர் பார்க்குறேன். அவங்க நல்லா ஜாலியா ம்ஹ்ம். வாழ்றாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு தெரிய மாட்டுதுப்பா." அப்படி சொல்லி சொல்றாரு. ஓகே. அவர் பேரு உத்ரா. இங்க ம். எதுனா டிசிஎஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே. சரி, சரி. ம்ஹ்ம். ஆனா அதான் அப்ப என்னதுன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் எதனால இது பார்க்குறாங்கன்னா, இவ்வளவு துன்மார்க்கம் செஞ்சுட்டு இருக்கான். ம். அவனுக்கு எதுவும் நடக்க மாட்டுது. ம். ஓகேவா? நான் நல்லது செஞ்சாலும், எனக்கு வந்து நல்லது நடக்க மாட்டுது. நான் அப்ப ஏன் வந்து ம்ஹ்ம். கடவுள நம்பணும்? ம். ம். சொல்ற ஒரு கேள்வியோட தான் வந்து அவங்க வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம். ஓகேவா? ம். அதுக்கு அர்த்தம் 2 வசனமும் படிங்களேன். 13, 14. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, குற்றம் இல்லாமையிலே என் கைகளைக் கழுவினேன். ம். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். போதும். என்ன சொல்றாருன்னா, ம்ஹ்ம். நான் என்ன பண்றேன்? நாள்தோறும் வாதிக்கப்படுறேன். நல்லவனா ம்ஹ்ம். இருந்ததுனால, என் ம்ஹ்ம். இருதயத்த என்ன பண்றேன்? பாதுகாத்து வச்சதுனால, ம். இவ்வளோ கஷ்டம் எனக்கு. நானும் ம். அவங்கள போல என்ன பண்றேன்? ம்ஹ்ம். தப்புகள் நான் பண்ணேன். ம். எல்லாம் இது பண்ணேன்னா, எனக்கு அந்த மாரி தானே இருக்கும். சொல்லி ம்ஹ்ம். யார் சொல்றா சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஷேர் சொல்றவர் ம்ஹ்ம். வந்து இது எழுதுறாரு. ஓகேவா? ஓ! ம்ஹ்ம். சொல்ற ஒரு ரைட்டர் எழுதுறாருன்னு சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். இது தாவீது எழுதல. இது ம்ஹ்ம். இன்னொருத்தர் எழுதுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப பார்த்தீங்கன்னா, இதான் பேஸ். ம். இது ஒரு ஒரு பேஸ். ம். நெறைய பேஸ் இருக்கு. அதுக்கு இது ம். ஒரு பேஸ். ஓகே. ம்ஹ்ம். உலகத்துல இந்த ம். மாரி இது ம். இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ம். அப்ப தீமைகள் தனியா இருக்கிற ஒரு பேஸ் இருக்கு. இந்த ம். மாரி நெறைய ரீசன் வந்து என்ன பண்ணுதுன்னா, எதுக்கு ம். எவிடன்ஸா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களா ஆவறதுக்கு. ம்ஹ்ம். அவங்க கேட்கிற கேள்வி என்னதுன்னா, கடவுள் இருந்தா ஏன் வந்து இந்த உலகம் இவ்வளவு தீமையில இருக்கு? இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு? ம். ஏன் ம். வந்து தேவன் தடுக்கல? ஏன் ம். காப்பாத்தல? இப்ப அப்படி ம்ஹ்ம். இருக்கும்போது ம். 70% ஆஃப் மக்கள் சாரி 100%னா 800 கோடி மக்கள் இருக்கும்போது, அதுல வந்து 220 கோடி மக்கள் தான் கிறிஸ்தவர்களா இருக்காங்க.
ம். ஓகே. ஆனா தேவனோட சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ம். சொல்லி நீங்க சொல்றீங்க. ம். சொல்லும்போது ஏன் வந்து அவருடைய சித்தத்தை அவரால் செய்ய முடியல? ம். 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 எல்லாரும் ரட்சிக்க முடியல. ம். சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட கம்பேர் பண்றாங்க. ம். பிரசன்ட் வேர்ல்டோட கம்பேர் பண்றாங்க. ம். ஓகேவா? ம். ஏன் அவரோட சித்தத்த அவர் செய்ய முடியல? ஏன்னா 2000 வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்து வந்து. ம். இன்னமும் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன்ல தான் போயிட்டு இருக்கு. ம். எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாமே ரட்சிப்பில்லை சொல்லி போட்டிருக்குன்னா, ம்ஹ்ம். அப்புறம் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 220 கோடி மக்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்களா? ம்ஹ்ம். மிச்ச பேர்லாம் எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்களா? ம்ஹ்ம். அப்ப யார் வந்து பயங்கர வல்லமை உள்ள ஆளா இருக்காங்க? சாத்தான் தானே. அவன் ம்ஹ்ம். பக்கம் தானே எல்லாரும் போறாங்க. ம். அப்ப அவன் தானே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ம். சொல்லி அவங்களோட கேள்விகள் இருக்கு. ம். பார்க்கும்போது இது ரொம்ப அநீதியா இருக்குப்பா. நான் உங்க ம்ஹ்ம். மதத்துக்கே வரல. இது தப்பான ம். ஒரு மதமா இருக்கு. இந்த இந்த ம்ஹ்ம். கேள்விக்கெல்லாம் உங்க ஆன்சர் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ண முடியல. ம்ஹ்ம். அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போறாங்கன்னு சொல்லி ம். பார்க்குறோம். ம். இதான் பேசிக் இந்த இது இருக்கு. ஓகேவா? ம். சோ அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரூட்ல தான் நம்ம பார்க்குறோம். ம்ஹ்ம். கண்டிப்பா இந்த ம்ஹ்ம். உலகத்துல இருக்கிற எந்தவித மதங்களாலயும் சரி, எந்தவித கிறிஸ்தவ பாரம்பரிய கிறிஸ்தவ சர்ச்சாலும் சரி, இந்த கோட்பாடுகள் கொண்டு இருக்க ம்ஹ்ம். மக்களாலும் சரி, இதுக்கான ஆன்சர் பண்ண முடியல. ம். இந்த கேள்விக்கு. அதனால தான் ம். வந்து அநேக யூரோப்பியன் நேஷன்லயும் சரி, அமெரிக்காலயும் சரி, இப்ப ஆல்மோஸ்ட் 1.1 ம்ஹ்ம். பில்லியன் ம். 110 கோடி பேர் ஏத்திஸ்ட் ஆயிருக்காங்க. ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்கல. ஓகே. ம். அப்ப பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவன் இல்லன்னு சொல்லி ஒத்துக்கலாம். ம். அப்படி இல்லன்னா, தேவன் இருக்காரு. ஆனா தீமையனா அனுமதிக்கிறாரு. ம். நடக்கட்டும். அது ம்ஹ்ம். அவரால என்ன பண்ண முடியல? அத ம்ஹ்ம். வந்து தடுக்கிறதுக்கான வல்லமை இல்ல. ம். சாத்தான் தேவன ம். காட்டிலும் மிக ம்ஹ்ம். வல்லமை உள்ள ஒரு ஆளா இருக்கான். ம்ஹ்ம். சொல்லி எடுத்துக்கலாம். ம். அப்படி இல்லன்னா, நம்ம தேவன வந்து சரியா புரிஞ்சுக்கல. ம். ஓகே. அவர் என்ன ம். பண்றாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ம். சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ம். 3த்துல நம்ம எது பார்க்கலாம்? சொல்லி ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, 3வது விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. தேவன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப ம். தேவன சரியா புரிஞ்சுக்கலன்னா, அவர பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவருடைய ம்ஹ்ம். புத்தகங்கள் மூலமா தான். அவர் எதுல வெளிப்படுத்தியிருக்காரு தன்ன? ம். அவருடைய வேதாகம். ம். வேதாகமத்தின் மூலமா தான். சரி நான் வேதாகமத்த மட்டும் தான் பிலீவ் பண்ண முடியும். போதுமா? ம். நான் மத்த ம். புத்தகத்த பார்க்க தேவையில்லையா சொல்லி பார்த்தோம்னா, ம்ஹ்ம். ம். குரான் இருக்கு, ம். பகவத்கீதா இருக்கு, ம். ரீகேசர் வேதங்கள் இருக்கு, ம். ஜெயினிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ம். ஓகே. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அது வந்து வேலிடா இருக்கா இல்லையா ம். சொல்லி செக் ம். பண்ணணும். ம். வேலிடிட்டி. ம். ஓகே. ஆத்தென்டிசிட்டி, வேலிடிட்டி நம்ம செக் ம். பண்றோம். ம். இத நான் உண்மையிலேயே நம்பலாமா? ம். இந்த புக்க ம். சொல்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா 4 கிரைட்டீரியா வைக்கிறோம். ம். ஓகே. அது கான்ட்ரோவர்சி இருக்கக்கூடாது. ம். அது இசைவா இருக்கணும். ம். ஆரம்பத்துல எந்த டாபிக் பத்தி பேசுறாங்களோ, முடிவுலயும் அந்த டாபிக் பத்தி தான் பேசணும். ம்ஹ்ம். எப்படி ஆரம்பத்துல ஆதியாமத்துல மரணம் உள்ள என்டர் ஆச்சு பத்தி பேசுறாங்களோ, ம்ஹ்ம். முடிவுல மரணம் எப்படி நீங்குது சொல்லி பேசணும். ம். நடுப்பட்ட புத்தகத்துல மரணத்த ம். வந்து எப்படி நீக்கிறதுக்கான திட்டங்கள் ம். திர் ஆ குடுக்கப்படுது சொல்றத வந்து பேசியிருக்கணும். ம். சொல்லி பார்க்கிறோம். அது நம்ம ம். ஃபர்ஸ்ட் செக்கா நம்ம வைக்கிறோம் பைபிள்ல. ம்ஹ்ம். ம். ஓகே. அது வந்து இசைவு சொல்ற பாயிண்ட்ல இருந்து பார்க்கிறோம். ம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிகினிங் ம். எப்படி மரணம் வந்துச்சு சொல்றது போட்டிருக்கு. எப்படி ம்ஹ்ம். உலகம் உண்டாக்கப்பட்டது போட்டிருக்கு. எப்ப ஆதாம் தப்பு செஞ்சாலும் சொல்லி போட்டிருக்கு. ம். அதுக்கப்புறம் அது மூலமா மக்கள் எல்லாமே மரணத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ம். மீட்புக்காக தேவன் என்னென்னலாம் பிளான் பண்றாரு சொல்றது என்ன பண்றது? ம். அடுத்தடுத்த புத்தகங்கள் என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் குடுத்து எல்லாத்தையும் ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. ம்ஹ்ம். இயேசு ம். கிறிஸ்து வராரு. அவர் ம். மூலமா மீட்பு கிடைக்குது. மீட்பு ம்ஹ்ம். கிடைச்சது மூலமா ஒரு கூட்டம் ம்ஹ்ம். செலக்ட் ஆகுறாங்க. அந்த ம். கூட்டத்த வச்சு என்ன பண்றாரு? தேவன் ராஜ்யத்துல அத ம். வந்து செயல்படுத்துறாரு. சொல்ற அந்த இசைவு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ம். இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஃப்ளோ ம். ஒண்ணு போயிட்டு இருக்கு. ரிவர் போல ம்ஹ்ம். ஒரு ம். ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். கடைசியில என்ன பண்ணுது? இனி மரணமும் ம். இல்லை, துக்கமும் இல்லை. ம். திருப்பி ரிஸ்டோர் ஆகுது எல்லாமே. ம். ம். சொல்ற அந்த அளவுக்கு வந்து இசைவு ம். பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். வேதாகமத்துல இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். ம்ஹ்ம். ஓகேவா? ம். செகண்ட் எவிடன்ஸ் நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ம்ஹ்ம். அது ஆத்தென்டிசிட்டி, இன்டெகிரிட்டியா இருக்கா? ஆத்தென்டிசிட்டினா என்னது? அது சொல்லப்பட்ட உண்மையிலே காரியங்கள், ம். அது உண்மையா இருக்கா இல்லையா? உண்மையான காரியங்களா? ம். ஓகே. நடந்துச்சா இல்லையா? அகழாராய்ச்சி பண்ணாலும் சரி, அத ம். மத்த இது மத்த அந்த ம்ஹ்ம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் ம். அதிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து 33 ஏடில வந்து மரிச்சார் ம். சொல்றது ஒரு எவிடன்ஸ். ம். அது அப்பதான் மரிச்சாரா? ஜெமினி ம்ஹ்ம். உங்ககிட்ட கேட்கிறேன். ம்ஹ்ம். இப்பதான் மரிச்சாரா?
அப்படின்ட்டு ம். நம்ம பைபிள்ல எழுதியிருக்கிறத தவிர வேற எங்கேயும் நான் வெளிய படிச்சதில்ல. நான் படிச்ச வரைக்கும் எல்லாரும் அதுக்கு வந்து எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம அது எவிடன்ஸ் பார்க்கலாமா? ம். ம். பைபிள் ஒரு வச்சு. நிமிஷம். ஒரே ஒரு ஆ, நிமிஷம். நீங்க அத எடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரிப்பா. லூக்கா 3:1. நம்ம ஏற்கனவே இல்ல பார்த்தோமா டிபேரியஸ் சீசர் பத்தி? இல்லையே. பொந்து பிலாத்து பத்தி பொந்து பார்க்கலாம்ல? பிலாத்தைய பத்தி பார்த்தோம். பொந்து பிலாத்தைய பத்தி பேசிக்கா தெரியும். பொந்து பிலாத்து தானே கடைசில அந்த கைய கழுவுனாரு? கை கழுவுனாரு. அவரோட ம். டேப்லெட் பத்திலாம் பார்த்துருப்போம். ம். டிபேரியஸ் சீசர் பத்தி பார்த்தோமா? இல்ல. ஓகே. ம்ஹ்ம். லூக்கா 3:1. ம்ஹ்ம். ம். ம். திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும், ஆ, ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் ஓகே. நெறைய பேர் வந்து சகோதரனாகிய நெறைய ம்ஹ்ம். பேர் அந்த மாரி போட்டுருக்கோம். அதெல்லாம் அப்படியே ம்ஹ்ம். விட்டுறலாம். ம்ஹ்ம். அது மத்த ஹிஸ்டரி அது. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ம். 2 பேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ம். பொந்து பிலாத்து, டிபேரியஸ் சீசர். ம். ஓகேவா? ம். இங்க என்ன போட்டிருக்குன்னா, டிபேரியஸ் சீசர் ம். உடைய 15வது வருஷம். ம். கரெக்ட்டா? ம். இது கால்குலேஷன் கொஞ்சம் தேவைப்படும். ம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரோமருடைய ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம். ம். அந்த கிபி 70ல வந்து ம்ஹ்ம். அழிக்கப்பட்டது. ஓகே. ம். ரோமன் எம்பையர் ம். கிங்ஸ். ஓகே. ம். இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னதுன்னா, ம். டிபேரு ராயன் சொல்ற ஒரு அகஸ்டஸ் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ம்ஹ்ம். அவர் 27 பிசில இருந்து 14 ஏடி வரைக்கும் ஆட்சி செய்றாரு. ம். கரெக்ட்டா? ம். டிபேரு ராயன் வந்து 14ல இருந்து 37 வரைக்கும். ம். ம். கரெக்ட்டா? ம். இப்ப திபேரு ராயன் வந்து பொறந்தது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 42 பிசில பொறக்குறாரு. ம்ஹ்ம். நெறைய. ம். அவர் அவர் இறக்குறது வந்து 37 ம். ஏடில இறக்குறாரு. ஓகே. ம்ஹ்ம். பிசி இது ஏடி ஆஃப்டர் ம். கிரைஸ்ட். ம். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் 75வது. ம். பிசி ம். சொல்றது கீழ இறங்கிட்டு வருது. ஆனா, ம். அவர் ஆட்சி செஞ்ச எம்பரர் ம். ஆஃபீஸ் இன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 14 டூ 37 தான். ம்ஹ்ம். கரெக்ட்டா? ம். அப்போ நம்ம இங்க லூக்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ம். 15th இயர் ஆஃப் ரெய்ன் ஆஃப் டிபேரியஸ் சீசர் ம். போட்டிருக்கு. ம். 14 + 15 எவ்வளோ? ம். 29. 29. ம். சோ இந்த வசனம் எழுதப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா, 29th ம்ஹ்ம். இயர் ம். ஆஃப் ஏடி. ம். ஏடி 29 கரெக்ட்டா? ம். ம். சரி. அப்ப என்ன ம். பண்றாரு? யோவான் ஸ்நானகர் ம்ஹ்ம். 4ல இருந்து படிங்க. இல்ல 2ல இருந்து பவுல் படிங்க. ஆஹா. 2ல இருந்து படிங்க. ம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராகவும் ம். ஆசாரியராயும் இருந்த காலத்தில் ம். வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ம். உண்டாகி ம். he went அப்பொழுது into the கர்த்தருக்கு ம். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், ம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பைக் காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று எசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம், ம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தைக் குறித்துப் பிரசங்கித்தான். ஓகே. அவர் ம். பிரசங்கம் பண்ண ம். ஆரம்பிச்சார் சொல்லி பார்க்கிறோம். எப்போ? ம். ம்ஹ்ம். 29வது ம். ஏடில. ம். ஓகே. ம். கிபில கிறிஸ்துவுக்கு ம். பின் சொல்லி பார்க்கிறோம். ம். இந்த ம். கால்குலேஷன் படி. ம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து யோவான் மூலமா தான் ஞானஸ்நானம் பெற்றார். கரெக்ட்டா? கரெக்ட். ம். அது எங்க படிக்கிறோம்னா, மத்தேயு ம்ஹ்ம். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல. அங்க பார்த்தீங்கன்னா 13, 13, 13ல இருந்து பாருங்களேன்.
அப்போது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் இம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். ஓகே, ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து இவர் மூலமா தான் ஞானஸ்நானம் பெற்றார். ம். அப்ப 29 ஏடிக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் சொல்லி பாக்குறோம். கரெக்டா? ம். ம். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். இப்ப அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ம். இயேசு கிறிஸ்து மரிச்ச டேட் எது? மரிச்ச நாள் எது? அதான் நம்ம ஈஸ்டர் ஆக்குறோம். இந்த புனித வெள்ளி. வெள்ளி. அது எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா ம். பாஸ் ஓவர். ம். பஸ்கா. பாஸ்கா. கரெக்ட். ம். அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஐ அம் வில்லிங் ம்ஹ்ம். டு ஈட் பாஸ் ஓவர் வித் ம்ஹ்ம். யூ. ம். அவர் ரொம்ப ஆசையா இருக்க சொல்லுவாரு. வேணா படிங்க. லூக்கா ம்ஹ்ம். 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஓகே, பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இப்ப ம்ஹ்ம். பஸ்கா வந்து எப்ப சாப்பிடுவாங்க? பாத்தீங்கன்னா நிசான் ம்ஹ்ம். 14ஆம் நாள். கரெக்டா? எந்த 14? நிசான் 14. வேணா படிக்கலாம். ம். எங்கன்னா எக்ஸோடஸ் 12 நினைக்கிறேன். பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல். அதுல பாத்தீங்கன்னா படிங்க 6வது வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்கக் கடவர்கள். ம். காலை வரைக்கும் அதை வச்சிருக்காதீங்க. அதை எரிச்சிருங்க. ம். அப்புறம் இதுதான் வந்து கிறிஸ்துவின் ம். தேவனுடைய பஸ்கா ம். சொல்லி முடிக்கிறாங்க. அது ம். 11 மட்டும் படிச்சிருங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாக நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கக் கடவீர்கள். அது கர்த்தருடைய பாஸ்கா. கர்த்தருடைய பஸ்கா. ம். இந்த பஸ்காவை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ம். லூக்கா 22:15 நம்ம என்ன படிச்சோம்னா, ம். இத சாப்பிட நான் ஆசையா இருந்தேன். ஓகேவா? ம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த பஸ்காவை ரெடி பண்ணுங்க. சோ தே பிரிப்பேர் த பஸ்கா பாஸ் ஓவர். ம். அத பஸ்காவை புசிக்க தான் ஆசையா இருந்தேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த ராத்திரியிலே புசிக்கிற சொல்லி பார்க்கிறோம். அந்த ராத்திரியில என்ன பண்றாங்க? சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. போயிட்டு சிலுவையில அறையப்பட்டு எல்லாம் நடக்குது. மிச்ச காரியங்கள்லாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அன்னைக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா சாப்பிட்ட நாள் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஸ்கா வந்த நாள் பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளைக்கு முதல் நாள். ஜஸ்ட் பிஃபோர் சாபத். சாபத் வந்து யூதர்கள் படி எந்த நாள்? சாட்டர்டே. ஓய்வு நாள். ஏன்னா முதல் நாள் எது? சண்டே. சண்டே, மண்டே, டியூஸ்டே தான். ஓகேவா? ஓய்வு நாள் வந்து சாபத் சொல்றது சாட்டர்டே. ஓகேவா? அப்போ ஓய்வு நாளுக்கு முதல் நாள்னா என்னது? ஃப்ரைடே. பாஸ் ஓவர் சாப்பிட்டுருக்கணும். இப்ப படிங்க பார்க்கலாம். எதுனா யோவான் 19:31 இல்ல லூக்கா யோவான் 19:31 படிங்க. நான் இதுவும் எடுக்கிறேன். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு பெற்றுக் கொண்டார்கள். ஓகே, அது என்னதான்? அந்த ஓய்வு நாளைக்கு முதல் நாளா இருக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க லூக்கா 23:54. அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஆயத்த நாள்லாம் என்னது? ஓய்வு நாள்ல வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்றது எப்ப பண்ணுவாங்க?
ஃப்ரைடேவே பண்ணுவாங்க. ம். ஏன்னா அதனாலதான் ஆயத்த நாள் சொல்லி பாக்குறோம். ம். ஓகேவா? ம். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு, அந்த ம். சிலுவையில அறையப்பட்ட நிலைமையில இருக்குது இருந்த நாள் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். ம். பஸ்காவும் பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள்ல தான் வந்து சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ இயேசு கிறிஸ்து எத்தன வருஷம் வந்து ஊழியம் பண்ணாரு? 3 வருஷம். 3 1/2 இயர்ஸ். ம். ஓகே. ம். அப்போ 29 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் யோவான் வந்து ம். ஆரம்பிச்சாரு. ம். பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. ம். 6 மந்த் கழிச்சு வந்து அவர் வந்து இது பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ம். ஞானஸ்நானம் ஆமா. குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ம். ம். அப்போ 33 ம். என்ன ஆயிருக்கும்? இயேசு கிறிஸ்து மரிச்சிருப்பாரு. ம். கரெக்ட்டா? ம். ஆனா அது வந்து என்னவா இருக்கணும்? ம்ஹ்ம். ஃப்ரைடேவா இருக்கணும். ம். நிசான் 14. ம். ஓகேவா? இப்ப ம். பார்க்கலாம். இங்க என்ன பார்க்குறோம்? 26 ADல இருந்து இருக்கு. ம். இங்க 29ல இருந்து இதுக்குள்ள ம். தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கரெக்ட். 29ல தான் ஞானஸ்நானம் இது ம். பண்ணாங்க. ம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 1/2 வருஷம்னா எங்க வருது? ம். ஒரே ஒரு ஃப்ரைடே தான் இருக்கு. ஒரு ஃப்ரைடே. ம். இங்க 30லயே வருது. 2 ஃப்ரைடே இருக்கு. ம். 2 ஃப்ரைடே இருக்கு. 30லயே வருது. ம். ஆனா இது ம். இருக்க முடியாது. ஏன்னா, கரெக்ட். ஒரே வருஷத்துல ம். இருக்கு. இது ம். பார்த்தீங்கன்னா 33. ம். அப்ப எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 33 ம்ஹ்ம். ADல ம். மரிச்சார் சொல்றதுக்கு வந்து எவிடன்ஸ் பாருங்க. ம். 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 ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் ம்ஹ்ம். இது ஆ என்னது? ரோமன் ம். டேட்ஸ் சொல்லி ம். பார்க்குறோம். ம். சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சோ இந்த மாரி நம்ம வந்து ஒன்னொன்த்தையும் ம்ஹ்ம். பார்க்கலாம். ஆனா ம்ஹ்ம். என்னதுன்னா, வரலாறு என்ன பண்ணுதுன்னா சாட்சி தருது. இதான் வந்து ம்ஹ்ம். நம்ம அந்த ம். ஆத்தென்டிசிட்டி சொல்லி பார்க்குறோம். ம். ஓகேவா? இயேசு ம். கிறிஸ்து வாழ்ந்தாரு, மரிச்சார் சொல்றதுக்குலாம் இருக்கு வரலாறு. ஆனா ம். இது என்னதுன்னா ம். கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து ம். அதுக்காக உட்கார்ந்து ம்ஹ்ஹ்ம். டைம் கொடுத்து செக் பண்ணணும். ம். ஓகேவா? ம். சோ மத்தபடி சும்மா ஒருத்தவங்க இல்ல வரல ம். சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ம். எத வேணா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது டைம் கொடுத்து ரிசர்ச் பண்ணி இது ம்ஹ்ம். பண்ணா தான் தெரியும். ஓகேவா? ம்ஹ்ஹ்ம். சரி. ஆ இப்ப அடுத்தபடி என்னதுன்னா இன்டெகிரிட்டி. ம். உண்மைத்தன்மை. ம். ம்ஹ்ம். சொல்லும்போது எந்த ஒரு இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் தேர்தல் ம்ஹ்ம். நடந்தது. ம்ஹ்ம். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் தப்பு செஞ்சேன். என்ன ம்ஹ்ம். மன்னிச்சிடுங்க சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க. ம். ஓகே. எந்த ஒரு மோடிஜியா இருக்கட்டும், ம்ஹ்ம். ஸ்டாலினா இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் தலைவரா இருக்கட்டும், ம்ஹ்ம். இவரு புட்டினா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், அவங்க தப்பு பண்ணத ஒத்துப்பாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. ம். ஓகேவா? அது ரெக்கார்ட்லயே எழுத விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ம். வல்லமை வச்சு என்ன பண்ணுவாங்க? பவர் வச்சு. ம். அது எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஆனா, பைபிள்ல பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ராஜா, இல்லன்னா ம்ஹ்ம். அவங்க சொந்த ஜனங்களே, யாரு வந்து இந்த புத்தகத்தெல்லாம் வந்து எழுதுனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் தான் எழுதுனாங்க. பைபிள்ல. ம். ம். ம்ஹ்ம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எழுதுனாங்க. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நரேட்டிவ்ஸ். ம். அதான் அங்க ஸ்கிரைப்ஸ் வச்சு எழுதியிருக்காங்கன்னு ம். சொல்லி பார்க்கிறோம். ஆனா யாருமே என்ன பண்ண முடியலன்னா, எழுதப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்ட காரியம் உண்மைத்துவமா தான் இருக்க முடியுது. ம்ஹ்ம். அவங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணலையாம், ம்ஹ்ம். அதுக்கு மாறுபட்டு எழுதல. ம்ஹ்ம். ஓகே. அதுவே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த புத்தகம் வந்து உண்மையான புத்தகம். ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் பயாஸ்டா இல்ல. ம். இஸ்ரேல் மக்கள் மத்தியில மக்கள் மேல பயாஸ்டா இல்ல. ம்ஹ்ம். இஸ்ரேல் மக்கள திட்டுன்னு திட்டுது. ம்ஹ்ம். எப்படி திட்டுதுன்னா, ம். நீ பயங்கர ம். மோசமான ஆட்கள் சொல்லி சொல்லி ம். திட்டுது. வேணா ம். படிங்க. ம். ஆ அது எரேமியால நம்ம ஒரு வாட்டி படிச்சோம் அந்த வசனத்த. இந்த வாட்டி நம்ம வந்து ம்ஹ்ம். மல்கியால பார்க்கலாம். ம்ஹ்ம். 6ல இருந்து பாருங்களேன். மல்கியா எந்த அதிகாரம்? கடைசி மத்தேயுக்கு முந்தின அதிகாரம். மத்தேயு மல்கியா 1:1. மல்கியா 1. மலாக்கி ஆ ம்ஹ்ம். 1:6. ம். குமாரன் தன் பிதாவையும், ம், ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனப்படுத்துகிறார்களே! ம், கனம் பண்ணுகிறார்களே! நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்குப் பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களைக் கேட்கிறார். அதற்கு ம், நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தைப் படைக்கிறதினாலேயே. ஆனாலும் ம்.
உம்மை எதினாலே அசுத்தம் பண்ணினோம் என்கிறீர்கள். ம், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே, ம். நீங்கள் கண் ஊனமானதைப் பலியிடக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்குச் செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தைப் பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஓகே. இந்த மாரி பாத்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கப்புறம் ம். பாத்தீங்கன்னா, அவங்க என்னென்ன துரோகம் பண்ணாங்க, என்னென்ன தப்பு ம்ஹ்ம். பண்ணாங்கன்னு சொல்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ம். பேசிட்டு இருப்பாரு. ம். இததான் நம்ம எரேமியால படிச்சோம். என்னதுன்னா, ம். நீ வந்து ஆ ம்ஹ்ம். வேசித்தனம் பண்ண. ம்ஹ்ம். ஒவ்வொரு மரத்துக்கு கீழ என்ன பண்ணணும்னா, நீ வேசித்தனம் பண்ண. உன் ம்ஹ்ம். சகோதரராகிய இஸ்ரேல் கூட பரவால்ல சொல்லி நம்ம ம்ஹ்ம். பார்த்திருக்கோம்ல. ம். ம். மரத்து சோ பாத்தீங்கன்னா, அப்படி நீ வந்து நான் உனக்கு உண்மையான ஒரு ஹஸ்பண்டா இருந்தேன். ஆனா நீ ம்ஹ்ம். என்ன பண்ற? எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. ம்ஹ்ம். அதனால நான் உன்ன ஏத்துக்கொள்றேன். நீ உன்ன ஏத்துக்கொள்றேன். நீ திருப்பி மனம் திரும்பி வா. மனம் திரும்ப ம்ஹ்ம். சொல்லி சொல்றாரு. ஆனா ம். வரமாட்டேன்னு சொல்ற நீனு. ம்ஹ்ம். ம். கைய நான் எவ்வளவு நேரம் தான் கை நீட்டிட்டு இருப்பேன். வா வா ம்ஹ்ம். சொல்லிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ம்ஹ்ம். ஓகேவா? ம். சரி. இது அவ பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கிரமம் எழுதியிருக்கு. அவங்க செய்யற ம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எழுதியிருக்கு. ம். எதையுமே வந்து விட்டு வைக்கல சொல்லி பார்க்கிறோம். ம். அப்போ இந்த காரியத்துக்காகவும் நம்ம வேதாகமத்த நம்பலாம். சரி, ம். இதுல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ம். எதுக்காக தேவன் வந்து இந்த பலிகள வந்து முக்கியமா வந்து கேட்கிறாரு? ம்ஹ்ம். ஏன் இது வந்து நசல் ம்ஹ்ம். பெற்ற அடிமல வந்து ம். ஏன் வாங்க மாட்றாரு? ம்ஹ்ம். வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ம்ஹ்ம். இது நீ எனக்கு பண்ற துரோகம் ஏன் சொல்றாரு? ஏன்னா இது வந்து நம்ம காயின், ஆபேல் இதுலயே பார்த்தோம். ம். ம். ஆபேல் வந்து மனசார எது நல்லதோ அத வந்து கடவுளுக்கு குடுக்கணும். அதாவது முதற் பலனான நன்மைகளை வந்து கடவுளுக்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு இருந்துச்சு அவனுக்கு. கரெக்ட். ஆனா இப்ப நான் ம். கேட்கிற கேள்வி என்னதுன்னா, ம். தேவன் இந்த ம். மாரி விஷயத்த விரும்புறாரா? இந்த காணிக்கை அவரு பலிய வந்து செலுத்தணும். அது எனக்கு பலிய ரொம்ப நல்லது. விரும்பல. அவரு பலிய விரும்பல. ஆனா அந்த எண்ணத்த அவங்க மக்கள் வந்து அவர் மேல வச்சிருக்க அன்ப வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து அவரு இந்த இடத்துல பார்க்குறாருன்னு பார்க்கலாம். ம். ஓகே. ம். கரெக்ட். ம். அவரு என்னதுன்னா, முழுமையான இருதயத்தோட அவங்க ம். வந்து தன்னிடத்தில் ம். கொண்டு வராங்களா? ம். ஓகே. கரெக்ட். ம். குடுக்குறாங்களா சொல்லி பார்க்குறாரு. ம். என்னதுன்னா, ம். இவங்களுக்கு என்னதுன்னா, நல்லா கொழுமையா இருக்கிறது வந்து ம். வித்தா நல்லா காசு ம். போகும். ம். ஓகேவா? அது எதுக்கு இவர்கிட்ட போய் குடுத்துட்டு, இது ம்ஹ்ம். மிச்ச மீதியானது என்ன பண்ணலாம்? இங்க குடுத்துடலாம் ம்ஹ்ம். ம்ஹ்ம். சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ம். அப்போ ம். தேவன் கேட்கிறாரு, "நீ இந்த ம். மாரி பண்ணுவியாப்பா? உங்க வீட்ல ஒரு பெரிய ஆள் ம். வர்றாருன்னா, விருந்தாளிக்கு ம். வர்றாருன்னா, நீ ம்ஹ்ம். குடுப்பியா? ம். வேற யாருக்கும் குடுப்பியா?" சொல்லி கேட்கிறாரு. ம்ஹ்ம். ஓகே. எனக்கு ம்ஹ்ம். மட்டும் ஏன் அப்ப என்னைய நீ என்ன பண்ற? ம்ஹ்ம். ம்ஹ்ம். அசட்டை பண்ற. என்னைய வந்து ம்ஹ்ம். ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற. ம். ம். ஓகே. என்னைய இது பண்ணவே இல்ல. நான் தேவன் ம்ஹ்ம். சொல்றத நீ வந்து புரிஞ்சுக்கல. ம். சொல்லி சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம். உன்னை இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்தது உன்னுடைய படைப்பாளி சொல்லி சொல்றது. இது ம்ஹ்ம். ஒரு ரீசனா இருக்கு. ஓகே. அவங்க முழு இதயத்தோட அவங்க வரல சொல்றது. ம்ஹ்ம். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, பலிகளின் காணிக்கையும் தேவன் விரும்புறதில்ல சொல்லி நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல படிச்சோம். ம். கரெக்ட். இதோ நான் வருகிறேன். ம். அதெல்லாம் யாருக்கு அடையாளமா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு. கரெக்ட். இப்ப இவங்க ம். பலிகள் ம். வந்து ஒரு ம். குற்றமுள்ள ஒரு காயமற்ற ஒரு இத வந்து தேவன் அங்கீகரிச்சாருன்னா, ம். அப்ப என்ன ஆகணும்னா, அவரோட சட்ட திட்டங்களாகிய அந்த பிரமாணத்துக்கே என்னது அநீதி ம். செலுத்துற மாரி ம். இருக்கும். ம். ஓகேவா? ம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாவியா இருக்கலாம் சொல்ற மாரி ஆயிடுது. ஓகேவா? ம். கரெக்ட். அதனால தான் அது ம். ஈக்குவல் பிரைஸ்ல வரதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அப்பயிலிருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. ம்ஹ்ம். ம். சோ அவர் விரும்பல. ஆனா ம். எதுக்காகன்னா, அந்த ம்ஹ்ம். அடையாளத்துக்காக ஷேடோ ம்ஹ்ம். ஆஃப் திங்ஸ் ம். டு கம். ஓகே. இயேசு ம்ஹ்ம். கிறிஸ்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். இதான் ம். ரீசன் இங்க. சோ அப்படி பார்க்கும்போது, ஓவரால் ம்ஹ்ம். நம்ம 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ம். தேவன் அவங்க ம்ஹ்ம். செய்த தப்பிதங்களையும் வந்து என்ன பண்றாரு? நெறைய ம்ஹ்ம். எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இஸ்ரேல் மக்கள ம். வந்து பாராட்டி மட்டும் சொல்லல. அவங்கள ம். பயங்கரமா இது பண்ணியிருக்காரு. இப்போ ம். எக்ஸாம்பிள் இந்த திருப்பியும் வந்து கூட்டி சேர்க்கப்பட்டது, இஸ்ரேல் மக்கள் எதுக்காக சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். தேவனுடைய மகிமை விளங்குறதுக்காக. ஏன்னா, கரெக்ட். ம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம், ம். அவருடைய நாமத்த வந்து உலகமெங்கும் வந்து ப்ரொஃபோன் பண்ணிட்டாங்களாம். ம்ஹ்ம். அசுத்தப்படுத்திட்டாங்களாம். ம்ஹ்ம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெட்கக்கேடா ஆக்கிட்டாங்களாம். ம். இந்த மாரி ம். தீமை செஞ்சு செஞ்சு பயங்கர இது பண்ணிட்டாங்களாம். அதனால நான் திருப்பி இவர கூட்டி சேர்ப்பேன். ம். எதனாலன்னா, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி. நான் அந்த ம். வாக்குத்தத்தத்த நான் மீற மாட்டேன். ம். ஏன்னா, ஆபிரகாம் என்னோட சிநேகிதனா இருக்கான். ம். அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், உன் சந்ததி மூலமா ம். நான் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டேன். அதனால நான் திருப்பி சேர்க்கிறது ம்ஹ்ம். வந்து நீ இப்ப இருக்கிற நிலைமைக்காக கிடையாது. ம்ஹ்ம். அவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுனால. ம்ஹ்ம். அப்ப வாக்குத்தத்தத்த ஜெனரேஷன் என்ன பண்றாரு? அவரு அது கடைபிடிச்சிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ம். அதனால தான் அவர் மாறாதவர், உண்மையுள்ளவர் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா, திருப்பி கூட்டி சேர்த்தாரு. ம்ஹ்ம். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, அவர் மகிமை வெளிப்படும்படிக்கு தேவன் என்ன பண்ண ம்ஹ்ம். போறாராம்? அவரு ம். காமிக்க போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன ம்ஹ்ம். பண்ணுவாங்களாம்?
தன் ஒரே பிறன குமாரனை கழுவுறது போல அங்க அழுது மனம் திரும்புவாங்களாம். அந்த மனம் திரும்ப இருதயத்தை வந்து தேவன் கொடுப்பார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம எசேக்கியேல்ல படிக்கிறோம். இல்லன்னா வந்து ஜெகரியால படிக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே. தனிப்பட்ட ப்ராஃபசிஸ். அத நம்ம லேட்டரா நம்ம பார்க்கலாம் அந்த ப்ராஃபசிஸ். ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா உண்மைத்துவம். ஓகே. சொல்லி பாக்குறோம். தாவீது வந்து இருதயத்துக்கு ஏற்றவரா இருக்காரு. தேவனுக்கு ரொம்ப பிரிச்சவனா இருக்காரு. ஓகே. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவரை நான் சூஸ் பண்ண போறேன் சொல்லி சொல்றாங்க. அதனால தாயின் கருவிலே என்னை வந்து முன்குறித்தே சொல்லி தாவீது சொல்றாரு. ஏன்னா சவுல் பாத்தீங்கன்னா அந்த டேட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, சவுல் ஆட்சி செஞ்சு 2வது வருஷத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து தேவனுக்கு விரோதமா நிறைய காரியம் பண்ணுவாரு. அப்ப தேவன் என்ன சொல்லுவாருன்னா, நான் பாரு என்னை இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் சூஸ் பண்ண போறேன் சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? அவர் பாத்தீங்கன்னா தாவீது பிறக்கவே இல்ல. தாவீது சவுலோட ஆட்சியில வந்து அரௌண்ட் 8 10 அந்த டைம்ல தான் வந்து ஆட்சி காலம். ஓகே. ரைன் பண்ண காலத்துல 8th இயரோ 10th இயரோ தான் வந்து பிறக்குறாரு தாவீது. அவரு ஆட்சி பெறுவது பாத்தீங்கன்னா அவருக்கு 30 வயசு தாவீதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் ஆட்சி செய்யறாரு. அது வரைக்கும் யாரும் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுல் தான் ஆட்சி செய்யறாரு. ஓகேவா? அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ தாயின் கருவிலே என்ன முன்குறித்தார் சொல்லி தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு. ஆனா அவர் தப்பு செய்யும் போது என்ன பண்ணல தேவன் மறைக்கல. அதையும் வந்து பைபிள் என்ன பண்ணிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, எழுதிருக்காங்க. அப்ப அதுவே நம்மளுக்கு சாட்சி. ஓகே. எவ்வளவு டைரக்டா இருக்கு, உண்மையா இருக்கு. இத பார்த்து நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, இவெல்லாம் ஒரு ஆளா சொல்லி கேக்குறாங்க. போய் என்ன பண்றான் பச்சைபால் அவங்க தளபதி அந்த ஆளையே வந்து என்ன பண்றான்னா சாவடிச்சு, அது மட்டும் இல்லாம மனைவி வேற அபகம் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு பயங்கர மோசமா வந்து பேசுறாங்க. ஆனா இப்படி மோசமா பேசுவாங்க சொல்லி தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்ன பண்ணல மறைக்கல சொல்லி பாக்குறோம். உள்ளதை உள்ளவாறு இருக்கிறது நம்ம ஆத்தென்டிசிட்டி, நம்ம இன்டெகிரிட்டி சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி அறிவியல்ல இது சூப்பரான விஷயம். என்னன்னா நம்ம ஏற்கனவே உலகம் உருண்டை சொல்லி பார்த்தோம். உலக உருண்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் காப்பர்ஸ் மாதிரி என்ன பண்றாங்க வெட்டிக்கிளியை போல மனுஷங்க கிராவிட்டினால இருக்காக சொல்லி பாக்குறோம். அது ஐசியா 44ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி யோபு 26 அது படிங்க. யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அந்த இடத்துல தொங்க வைக்கிறதுலாம் எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம மூஞ்சி நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணு என்ன இருக்கு, நம்ம மூஞ்சியிலக்குள்ள இருக்கு. ஓகேவா? அப்போ கண்ணாடி வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இல்லன்னா வெளியில இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆள் தான் என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். கரெக்டா? அப்ப பூமிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு பூமி இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. அதை விட வெளில இருக்கவங்க தான். அப்போ இதே வந்து ஒரு ப்ரூஃபா இருக்கு பாருங்க. இதை வந்து சின்ன குழந்தை சொன்னாலும் இதை படிச்சு சொல்லுப்பா என்ன சொல்றாங்க சொல்லி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, கிராவிட்டி. இப்ப இருக்க சயின்ஸ்ல அப்பெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சஸ்பெண்டட் ஓவர் நத்திங்கா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஏன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, ஏன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது, இது வந்து ஒரு வஸ்திரம் போல இருக்கு அப்படின்ட்டு. ஃபேப்ரிக் ஆஃப் ஸ்பேஸ். இங்க பாருங்க 7வது வசனத்துல ஸ்டார்டிங் என்ன போட்டிருக்கு, உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ வந்து விரித்தான், வஸ்திரத்தை போல விரிக்கிறாராம். ஃபேப்ரிக் ஆஃப் ஸ்பேஸ். ஐன்ஸ்டைன் சொன்ன அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஓகே. அவ்வளவு அக்யூரேட், அவ்வளவு நேர்த்தி பைபிள்ல சொல்றது. ஓகே. இதே நீங்க குரான் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குரானா இருக்கட்டும் பகவத்கீதாவா இருக்கட்டும், அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து பூமியை வந்து யார் தாக்கிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா அந்த யானை. இந்த இதுதான் நான் பார்த்தது. எதுனா எர்த் ஓவர் இந்தியன் மித்தாலஜி சொல்லி பாக்குறோம். ஹிந்து மித்தாலஜி சாரி. இப்படிதான் இருக்கு. தண்ணியில வந்து டாட்டாஸ் இருக்கா. ஏன்னா சுத்தி என்ன பண்றாங்கன்னா பூமிக்கு வெளியில பாக்குறாங்க. பார்த்தா என்ன தெரியுது, உள்ள தண்ணி தான் இருக்கு. லேண்டுக்கு வெளில வந்தாங்கன்னா தண்ணி தான் இருக்கு. அப்ப தண்ணி இருக்கு. தண்ணியில எது நான் பெரிய அனிமலா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது டாட்டாஸ் தான். டாட்டாஸ் மேல யானை நிக்குது, யானைக்கு மேல பூமி இருக்கு. ஏன்னா லேண்ட் அப்படிதான் இருக்கு. நான் பார்க்கும்போது தண்ணி தெரியுதுப்பா. அதனால பூமி கீழே வந்து இப்படிதான் இருக்கு போல இருக்கு சொல்லி நினைக்கிறாங்க. இதே வந்து குரான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது,
ஓகே. என்னதுன்னா சன் செட்ஸ் ம்ஹ்ம். ஹி ஃபவுண்ட் இட் செட்டிங் இன்டு எ மடி ஸ்ப்ரிங். ம்ஹ்ம். மடி ஸ்ப்ரிங்னா என்னது? இப்ப என்னாச்சுன்னா, இப்ப ம். சூரியன் வந்து அஸ்தமிக்குது பாத்தீங்களா? ம். அஸ்தமிக்கும் போது கலர் சேஞ்ச் ம். ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது கலரு? ம்ஹ்ம். ம். ஒரு மாரி ஆரஞ்சு ஆகுது. ம். ஆரஞ்சு ஆகுது. ஓகேவா? ம். அது கடல்ல வந்து அந்த தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா, மடி. ம்ஹ்ம். அதுல வந்து சன் வந்து செட் ஆகுது. ம்ஹ்ம். சொல்றது அவங்களோட அறிவு. என்ன பண்றாங்கன்னா, அவங்க ம்ஹ்ம். லிட்டரலா என்ன பாக்குறாங்களோ, அத அப்படியே எழுதுறாங்க. ம். ஓகே. ம். மத புத்தகங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ம்ஹ்ம். ம். பைபிள் பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி. ம். சயின்ஸ் இப்ப கண்டுபிடிக்குது ம். விஷயங்கள. ம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா, இதுக்காகவே நம்ம என்ன பண்ணலாம்? ம்ஹ்ம். வேதாகமத்த நம்பலாம். ஓகேவா? ம்ஹ்ம். அடுத்த ம். டாபிக் ப்ராஃபஸி இருக்கு. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ம். இன்னும் நெறைய அறிவியல் பார்த்தோம்னா, இன்னும் நெறைய போயிட்டு இருக்கோம். ஆனா, ம்ஹ்ம். இது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல? ஒரே ஒரு கொஸ்டின் அப்பப்ப வெளியேற நான் பார்த்துருக்கேன். அதாவது ம். பைபிளுக்கு வெளிய ம். ம் அ எந்த ஹிஸ்டாரியன்ஸும் அந்த டைம் ரோமன் டைம்ல இருந்த எந்த ஹிஸ்டாரியனும் வந்து கிறிஸ்டோட ப்ரீச்சிங் பத்தியோ, இல்ல அவரோட க்ரூசிஃபிகேஷன் பத்தியோ எழுதலையே! அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி வருது. ம். ஆனா ம். ம். ஜோசபஸ் பத்தி பார்த்தீங்களா? இல்ல. ஜோசபஸ். ம்ஹ்ம். அந்த ஹிஸ்டாரியன் பத்தி பாருங்க. அவன் ரோமன் ம்ஹ்ம். ஹிஸ்டாரியன். ம்ஹ்ம். ஜோசஃபஸா? ம். அவரு எழுதியிருக்காருன்றீங்களா? ஃப்ளாவியஸ் ஆமா. ஜோசஃபஸ். ஃப்ளாவியஸ் ஜோசஃபஸ் அவரு தானா? பிளாஜியஸ் ஜோசபஸ். அவர ம்ஹ்ம். அவர ட்ரைப் ஆஃப் ஜோசப் ம்ஹ்ம். இல்லங்க. ஜூவிஷ் ம்ஹ்ம். ஹிஸ்டாரியன் அவன். ம்ஹ்ம். இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த ஒரு ஆளு. 37 ஏடில தான் பொறந்தாரு. ஆமா. அதனால தான் அவர் வந்து ஹிஸ்டாரியன். ம். அவர் என்ன எழுதியிருக்காரு சொல்லி பாருங்க. ம்ஹ்ஹ்ம். பார்ன் இன் 37 ஜெருசலேம்ல, ம்ஹ்ம். டைட் இன் ம். 100. சோ ம். அந்த டைம்ல வந்து அவர பத்தின ஹிஸ்டரிலாம் போட்டிருக்கோம். அவரு ரோமனுக்காக வேலை செஞ்ச ஒரு ஹிஸ்டாரியன். ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரிவோல்ட்ல இருந்தாரு. 66 to 70ல வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த யுத்தத்துல வந்து இருந்தாரு. ம். அப்போ ம். புடிச்சிட்டு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போயிட்டு இவர் நல்லா ம். ஒரு ஸ்கில்ஃபுல் ரைட்டர், ம். ம்ஹ்ம். எழுத்தாளரா இருந்ததுனால, நீ எங்களுக்காக வந்து ஹிஸ்டரி எழுத சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இவர பத்தி வேணா படிங்க நீங்க. படிச்சு பாருங்க. ம்ஹ்ம். ரைட். அவரு என்ன எழுதியிருக்காருன்னா. ம். சரிங்க. அவ்வளோதான். ஓகேப்பா. ம். சரி ட்ரை பண்ணிக்கலாமா? ப்ரே பண்ணலாம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி இந்த பாடங்களை நாங்கள் மீண்டுமாக தெரிந்து கொள்ளும்படிக்கு கற்றுக் கொடுத்த இந்த நேரத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசங்கள் இன்னும் பலப்படும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை எங்கள் மனங்களிலே இன்னும் ஆழமாக பதிய கர்த்தர் நேசத்தம் கொள்ள வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் நிறைந்த பரம. ஆமென், ஆமென். ஓகேப்பா. சரி முத்து. நாளைக்கு மறுபடியும் ஓகே கண்டினியூ ஜிபி. பண்ணலாம். நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. ப்ராஃபஸில இருந்து கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. சரி. பாய்.